வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேமரா ரா ஃபில்டரில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு மாஸ்க் எடிட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா நார்மலாக ஷூட் பண்ண பிக்சர். இதை நம்ம பார்த்திங்கன்னா சூப்பராக பாப் பண்ண போகிறோம். ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டில் ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். டூப்ளிகேட் போட்ட லேயரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். இதுக்கப்புறமா ஃபில்டர் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இப்போ டைரெக்டாக கேமரா ரா ஃபில்டர் நமக்கு வந்துடும். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாஸ்கிங் வச்சு நம்ம எடிட்டிங் பண்ண போகிறோம். லைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பேசிக்கான லைட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆட்டோ அப்படின்ற மாதிரி இதை எல்லாமே மாறிடும். ஷிஃப்ட்டை விட்டிங்கன்னா நார்மலாக மாறிடும். ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிட்டு ஹைலைட், ஷேடோ, ஒயிட், பிளாக் இந்த எழுத்து மேலே நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கான வேல்யூவை கேமரா ரா ஃபில்டரே வச்சுக்கும். ஒரு வேளை உங்களுக்கு அந்த வேல்யூ பத்தலைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு பிக்சரில் ப்ளூ டோன் அதிகமாக இருக்குது. அதனால் டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 10 வச்சுக்கலாம். ஸ்கின் டோன் ஒரு மெஜெண்டா கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் டிண்ட்டில் லைட்டாக மெஜெண்டா பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றிக்கலாம். இது ஓகே. இதுக்கப்புறம் கலர் கொஞ்சம் பாப்பாக இருக்கணும். அதுக்காண்டி வைப்ரன்ஸை என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக ஏற்றிக்கலாம். ஒரு 30 வச்சுக்கலாம். வைப்ரன்ஸில் 30, 31 இருக்கட்டும். இப்போ பேசிக்காக எடிட் பண்ணுற அந்த எடிட்டிங் பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. கியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் எடிட்டிங் தெரியும். இவ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் திரும்ப 4 முறை கிளிக் பண்ணிட்டேன்னா நார்மலாக மாறிடும். அதாவது இப்போ லெஃப்ட் ரைட் வியூ இருக்கா, திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த ஒரே பிக்சரில் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் காட்டும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பிக்சரில் அந்த வியூ மாறி காட்டும். திரும்ப கீவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாக மாறிடும். இப்போ நம்ம மாஸ்க் அப்ளை பண்ணி இந்த பிக்சர் எடிட் பண்ண போகிறோம். மாஸ்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே இருக்குது, இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த சப்ஜெக்டை மட்டும் பாப் பண்ணணும். அதனால் செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது சப்ஜெக்டை மட்டும் நமக்கு மார்க் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ஜெக்டை மட்டும் மார்க் பண்ணியிருக்கு. சப்ஜெக்ட்டுக்கு தேவையான கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைலைட் பார்த்திங்கன்னா ஏற்றிக்கலாம். ஷேடோ கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிளாக்கு லைட்டாக இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ சப்ஜெக்டை மட்டும் பாப் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட் நியூ மாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு செலக்ட் பேக்ரவுண்ட். பேக்ரவுண்டை என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் டார்க் பண்ண போகிறோம். எக்ஸ்போஷரை இந்த மாதிரி டவுன் பண்ணிக்கலாம் லைட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைலைட், ஷேடோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளாக் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இந்த டார்க் ஓகே இல்லை அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். டிண்ட்டில் கொஞ்சம் க்ரீனை மட்டும் லைட்டாக என்ன பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக 2 மாஸ்கிங் பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மாஸ்கிங். அதாவது இந்த தலைக்கு பின்னால் ஒரு சின்ன லைட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த லைட்டிங் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிரேட் நியூ மாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு சப்ஜெக்ட் மட்டும் மார்க்கிங்கில் இருக்குது. இந்த சப்ஜெக்ட்லேயே ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் வேணும் அப்படின்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மோர் ஆப்ஷனுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இன்டர்செக்ட் மாஸ்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய மாஸ்க் காட்டும். இந்த இன்டர்செக்ட் மாஸ்க் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்த மார்க் பண்ணிட்டீங்க, இந்த சப்ஜெக்டை மட்டும் மார்க் பண்ணிட்டீங்க. அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு இப்போ நான் ஒரு ரேடியல் கிரேடியன்ட் எடுக்குன்னு வச்சுங்களேன். நம்ம இந்த இடத்துல ரேடியல் கிரேடியன்ட் அப்ளை பண்ணோன்னா சர்க்கிள் வெளியில் போனாலும் ஆனால் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நமக்கு அப்ளை ஆகும். இப்போ நான் உங்களுக்கு இந்த பிக்சரை டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? நம்ம அந்த சர்க்கிள் போட்டாலும் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அது அஃபெக்ட் ஆகும். இப்போது அதே இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு லைனர் கிரேடியன்ட் எடுத்துக்கலாம். இதில் போயிட்டு இன்டர்செக்ட் மாஸ்கில் லைனர் கிரேடியன்ட் எடுத்துக்கிறேன். இப்போ கீழே இருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி டாப்பில் தூக்குறேன். இப்போவும் நான் என்ன பண்ணுறேன், டார்க் பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணும், எனக்கு சப்ஜெக்ட் மேலே மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு பின்னால் ஒரு சின்ன சர்க்கிளில் நமக்கு பிரைட் வேணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த மாஸ்க்கை நம்ம இன்வெர்ட் பண்ணணும். இந்த மோர் ஆப்ஷன் போயிட்டு இன்வெர்ட் மாஸ்க் அப்படின்னு கொடுத்தோம்னா
சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய செலெக்ஷன் அப்படியே வந்து அவுட்டருக்கு மாறிடும். இதுக்கப்புறமா அந்த இன்டர்செக்ட் மாஸ்க்கு போயிட்டு ரேடியல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஷிஃப்ட் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னால் ஒரு சர்க்கிள் வந்து ஆட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்போஷரை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட், உங்களுக்கு தேவையான விஷயங்கள், ஷேடோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கொஞ்சம் ஏற்றிக்கிறேன், க்ரீன் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான சப்ஜெக்ட்டுக்கு பின்னால் ஒரு சின்ன லைட்டிங் கிடச்சிட்டு பார்த்தீங்களா, இந்த ஒரு மாஸ்கில் பாருங்கள், இவ்வளோ தான். இந்த இன்டர்செக்ட் மாஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக பார்த்திங்கன்னா இன்னும் பேக்ரவுண்டை கொஞ்சம் டார்க் பண்ணணும். அதனால் மாஸ்க் போயிட்டு செலக்ட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் இன்டர்செக்ட் மாஸ்க் எடுக்க போகிறேன். இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த ரேடியல் கிரேடியன்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ரேடியல் கிரேடியன்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் போடுறேன். அதாவது கரெக்டாக நமக்கு அந்த சர்க்கிள் வந்து எப்படி இருக்கணும்னா, சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இருக்கணும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், திரும்ப இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்டர்செக்ட் மாஸ்க் போயிட்டு ரேடியல் எடுக்கிறேன். இந்த சென்டராக நான் என்ன பண்ணிக்கிறேன், சப்ஜெக்ட்லேருந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு அவுட்டரில் நமக்கு மார்க்கிங்கில் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரேடியல் கிரேடியன்ட்டு நம்ம அப்ளை பண்ணதை மட்டும் இந்த இடத்துல போயிட்டு இன்வெர்ட் அப்படிங்கிறத எடுத்து விட்டுலாம். இன்வெர்ட் எடுத்தோம்னா என்ன பண்ணோம், இந்த சப்ஜெக்டை சுற்றி இருந்தது அது சப்ஜெக்ட்டுக்கு அவுட்டராக மாறிடும். சரிங்களா? இப்போது எக்ஸ்போஷரை மட்டும் லைட்டாக டவுன் பண்ணிக்கலாம். எக்ஸ்போஷர் லைட்டாக டவுன் பண்ணுறோம். ஷேடோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்டை கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம். ஹைலைட் டவுன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களோட பிக்சரை பொறுத்து தான். ஒருவேளை இந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளில் இன்னும் கொஞ்சம் பாப் பண்ணணும் அப்படின்னா அந்த மாஸ்க்கு மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ மாஸ்கிங்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், 4 மாஸ்கிங் அப்ளை பண்ணியிருக்கோம். 4 மாஸ்கிங்கில் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டோன் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கிரேட் நியூ மாஸ்க்கு போய்ட்டு இந்த பிக்சரில் இருக்க ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. அதனால் ஸ்கின் டோன் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, செலக்ட் பீப்புள் அப்படின்றக்கா இதை எடுத்துக்கலாம். செலக்ட் பீப்புள் நம்ம போனோம் அப்படின்னா பிக்சரில் ஒரு பார்ட்ஸையும் தனித்தனியாக மார்க்கிங் கீழே இதில் வந்து லிஸ்ட்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாடி ஸ்கின் அப்படின்னு நம்ம டிக் பண்ணோன்னா பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை மட்டும் நமக்கு மார்க் பண்ணும். ஃபேஸில் கூட கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்குது. நம்ம பாடி ஸ்கின்னை மட்டும் டிக் பண்ணிவிட்டு கிரேட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு மாஸ்க்கு கிரேட் ஆகிடும். இப்போ எக்ஸ்போசர் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கின் மட்டும் நமக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி பிரைட் ஆகும். இதில் எக்ஸ்போசர் கொஞ்சம் ஷேடோ பிளாக்கு இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக இந்த டெம்பரேச்சர் ஏற்றிக்கிறேன். ஏற்றின உடனே பார்த்திங்கன்னா ஈவனாக நமக்கு மாறிடும். இன்னும் கூட லைட்டாக எக்ஸ்போசர் ஏற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஃபேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு வாட்டி நம்ம வந்து ஒரு மாஸ்க் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், செலக்ட் பீப்புள் தான். இதில் வந்து ஃபேஷியல் ஸ்கின் எடுத்துகிட்டு லைட்டாக என்ன பண்ணுறோம், லைட்டாக பிரைட் பண்ணுறோம். பிரைட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக எல்லோ ஏற்றிடுறோம். எதுக்காக எல்லோ ஏற்றுறோம் அப்படின்னா, நம்ம பிரைட் பண்ணும்போது அது ப்ளூ டோனாக மாறுது. எல்லோ கெல்வின் வந்து சரியாக இருந்தால் தான் பிக்சர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. இதுக்கப்புறமா அந்த கண்களில் இருக்கக்கூடிய அந்த விழிகள் வந்து கலர் வந்து கொஞ்சம் ஒரு ரெட் கலர் ஏறி இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கும் செலக்ட் பீப்புள் தான். செலக்ட் பீப்புளில் போனோம் அப்படின்னா நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழி, வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த இடம், புருவம், இது எல்லாத்துக்கும் தனித்தனியான மாஸ்க் இருக்கும். நமக்கு தேவை அந்த ஒயிட் ஏரியா, அதை டிக் பண்ணிவிட்டு கிரேட் மாஸ்க்குன்னு கொடுத்துருவோம். இப்போது எக்ஸ்போஷர் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக எல்லோ குறைச்சிருவோம். இப்போ கியூவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிக்சரு பார்க்குறதுக்கே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அந்த லுக்கே சேஞ்ச் ஆகிடும். இல்லை இன்னும் ஹேரை கொஞ்சம் டார்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், இதில் செலக்ட் பீப்புள் போயிட்டு ஹேர் அப்படின்ற இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிரேட் கொடுத்துட்டு இதில் வந்து பிளாக் இந்த மாதிரி ஏற்றிக்கலாம். லைட்டாக பாருங்கள், பிக்சரு வேறு லெவலில் பார்த்திங்கன்னா நமக்கு மாறிடுச்சு. ஒரிஜினலுக்கும் எடிட்டிங்க்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். மாஸ்க் அப்படின்ற இடத்துல 2 விஷயம் இருக்குது. ஒன்று இன்சைடு. இப்போ நம்ம இதில் ஒரு சர்க்கிள் வந்து வரைகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸில் வந்து ஒரு சர்க்கிள் வச்சுருக்கேன். இந்த இடத்துல மட்டும் அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு மாஸ்க் மட்டும் போட்டுடலாம். இன்வெர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இப்போ இருக்க சர்க்கிளை விட்டுட்டு அதுக்கு அவுட்டரில் மட்டும் அது எஃபெக்ட் ஆகும். அதுதான் இன்வெர்ட் அப்படிங்கிறது.
நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே நார்மல் மாஸ்க் தான், சரிங்களா? நான் இதில் ஒரு விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணது என்னென்னா, இந்த இன்டர்செப்ட் மாஸ்க் அப்படிங்கிறத நான் பயன்படுத்தியிருக்கேன். பயன்படுத்தினதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிக்சரை கட் பண்ணாமலே இது பின்னாடி இருக்கக்கூடிய பிரைட்னஸ் எல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்துக்கலாம். பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு கேமரா ரா ஃபில்டர்லேயே முடிஞ்சிருச்சு. இது ஒரிஜினலு, இது எடிட்டிங். ஒரிஜினலு, எடிட்டிங். ஃபோட்டோ நம்ம எப்படி எடுத்திருந்தாலும் சரி, எடிட்டிங்கில் ஓரளவு நம்மளால் கிளியர் பண்ணி கொண்டு வர முடியும். இந்த பிக்சர் எடுக்கும்போது ஈவினிங் வந்து ஷூட் பண்ணது, சரிங்களா? ஒரு 5 மணி 5:30 டைம் இருக்கும். பின்னாடி இந்த இடத்துல வெயில் அடிக்குது பார்த்தீங்களா? ஆனால் இந்த பிக்சர் ஷூட் பண்ணும்போது நான் செட்டிங்ஸ்லாம் நார்மலாக வச்சு தான் ஷூட் பண்ணியிருந்தேன். அப்படி ஷூட் பண்ணியுமே இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு கலரு, கான்ட்ராஸ்ட் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. பட் எடிட்டிங் பண்ண பிக்சர் பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. கொஞ்சம் கெல்வின் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லோ அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், கலர் பேலன்ஸ் போட்டுட்டு லைட்டாக இந்த எல்லோ வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாஸ்கிங் பயன்படுத்தி நம்ம எடிட் பண்ணும்போது பிக்சரோட அந்த லுக்கே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இப்போது இந்த இடத்துல ஒரு 4-5 பிக்சர் நான் ஷூட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு என்கேஜ்மெண்ட்டு ஃபங்க்ஷன் இது. இந்த 5 பிக்சரை இந்த மாதிரி எடிட் பண்ணி ஒரு புக் டைப் ஆல்பத்தில் அப்படியே ஆஃப் சைடு, அதாவது ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆல்பம் பிரிண்ட் பண்ணி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். என்னோடய எடிட்டிங்கில் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஆல்பத்துக்கு அவுட்டோர் பிக்சர்ஸை வந்து ஓரளவு நான் இந்த மாதிரி தான் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். எடுத்த பிக்சரை நார்மலாக கலர் கரெக்ஷன் பண்ணுறது வேறு விஷயம். அந்த பிக்சரை டோட்டலாக அந்த லுக்கையே சேஞ்ச் பண்ணுறது வேறு விஷயம். இப்போ இந்த பிக்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நார்மலாக எடுத்த பிக்சரு. இதை நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு லெவல்ஸ் போடுவோம். லெவல்ஸில் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஏற்றுறோம், கொஞ்சம் வந்து கலர் பண்ணுறோம், அப்புறம் கொஞ்சம் கலர் பூஸ்ட் பண்ணுறோம். ஒரு சின்ன டெமோக்காண்டி சொல்கிறேன், சரிங்களா? கலர் பூஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி க்ரீன் கலர் இருக்குது. க்ரீன் கலரை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணுன்னா இங்கே போயிட்டு எல்லோ, அப்புறம் கொஞ்சம் க்ரீன் எடுத்துக்கணும். க்ரீனு இந்த மாதிரி ஃபுல் நம்ம வந்து பூஸ்ட் பண்ணுவோம். இப்போ இது 2க்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து நார்மலாக எடுத்த ஃபுட்டேஜ். இது வந்து கலர் கரெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டோட்டலாக அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய லுக்கையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிக்சரை நம்ம பார்க்கும்போது நம்மளோட லுக் எல்லாமே சப்ஜெக்ட் மேலே தான் இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே சப்ஜெக்ட் மேலே தான் இருக்கும், சரிங்களா? இதுதான் மாஸ்க் எடிட்டிங். இப்போது ஒரு கேள்வி வரும், இந்த மாஸ்க் எனக்கு காட்டலை அப்படிங்கிறத நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த மாஸ்க் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா நீங்கள் கேமரா ரா ஃபில்டரில் உங்களுடைய வெர்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். எப்படி அப்டேட் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஹோம் போயிட்டு கேமரா ரா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அடோபோட வெப்சைட் வரும். கேமரா ரா பிளக்இன் இன்ஸ்டாலர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர் வந்து வெர்ஷன் வந்துடும். இதில் நீங்கள் வந்து கிராபிக்ஸ் கார்டு நல்ல ஒரு குவாலிட்டியான சிஸ்டம் வச்சுருக்கீங்கன்னா இந்த 17.3 வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து விண்டோஸ்க்கு, இது வந்து மேக் ஓஎஸ். கீழே பார்த்தீங்கன்னா 14.5 அப்படின்னு இருக்கா, இது வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டத்தில் கூட வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஓரளவு பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கும், சரிங்களா? எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராபிக்ஸ் கார்டு இல்லை, நீங்கள் வந்து நார்மலாக தான் சிஸ்டம் வச்சுருக்கீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர் ஓப்பன் ஆகும். ஒரு சில மாஸ்கிங்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அந்த பீப்பிள் அப்படின்னு ஒன்று நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த கண், கருவிழி, ஸ்கின்னு வந்து தனியாக செலக்ட் பண்ணுச்சுல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகாது, சரிங்களா? நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா உங்கள் கிராபிக்ஸு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுடைய சிஸ்டம் வந்து கொஞ்சம் பழைய சிஸ்டம் அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணாது. இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும், சரிங்களா? ஃபோட்டோஷாப்பில் 2019, 20, 21 எந்த ஃபோட்டோஷாப்னாலும் வச்சுக்கோங்க. ஆனால் கேமரா ரா ஃபில்டரில் இந்த மாஸ்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வேணும்னா நான் சொன்ன மாதிரிக்கு இந்த கேமரா ரா ஃபில்டரை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். 2019 ஃபோட்டோஷாப்பில் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும்.